Yamaha RX 100 இது. ஸோ இந்த 100ல் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ஷாஃப்ட் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து ஓரிங் சின்னதாக ரவுண்டாக வரும். நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது அந்த ஓரிங்கை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ கிராங்க் ரெடி பண்ணுறோம், ஏன்னா இதில் வந்து எம்ரிலாம் பாலிஷ் பிடிப்பாங்க, அந்த ஓரிங் தேஞ்சிடும். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் வந்து நீங்கள் போடும்போது லொடுக்குன்னு உள்ளே போயிடும். அப்படி போகக்கூடாது, ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகணும். இந்த காலர் வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகணும். அதே மாதிரி இந்த ஆயில் சீல் அடிக்கும்போது இந்த மேலே வர ஓரிங்கை கைட்டி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங், இந்த மேலே இருக்கிற ஓரிங்கை வந்து எடுத்துட்டு அதை ஸ்விங்கி மாதிரி வரும், வெள்ளமாக நேக்காக ஆயில் சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ஆயில் சீல் அழகாக மட்டமாக நீங்கள் வால் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் சீலில் இந்த ஓரிங்கை மாட்டணும், அந்த ஸ்ப்ரிங்கி ஓரிங்கை அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி இந்த கிராங்கில் ஒரு ஓரிங் ஒன்று வரும், அதே நீங்கள் போட்டிங்கன்னா இது வழியாக கிளச்சி சைடு, இது கிளச்சி சைடு, இந்த கிளச்சி சைடு வழியாக இந்த ஆயில் இது வழியாக உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே ஒரு புகையாக தள்ளும். இது ஒரு ஆப்ஷன் இந்த சைடு. அதே மாதிரி நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சைடு நம்ம கிளச்சி கேஸ் மாட்டுறோம், ஆயில் பம்பு வரும். ஆயில் பம்பில் அந்த ஆயில் பம்பை கழட்டிட்டு உள்ளே ஒரு ஆயில் சீல் ஒன்று வரும், அதில் உள்ளே ஒரு ஆயில் சீல் ஒன்று வரும். அந்த ஆயில் சீலை கட்டாயமாக அடிச்சுட்டு தான் பம்பை மாட்டி அந்த உள்ள காலர் மாதிரி உள்ளே ஒன்று வரும், அழகாக மாட்டலாம். அதை நான் தனியாக அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம போட்ட வீடியோ வந்து முதல்ல வந்து தெளிவாக இல்லாமல் போயிடுச்சு. அது கீர் பாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த 2 ஸ்க்ரூ மாற்றிடுங்க மெயினாக வந்து. அதே மாதிரி இந்த பேரிங்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப்பு அதுக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இதை பண்ணணும், அது ஒன்று. அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் கிளியராக சொல்கிறேன். RX 100 பொறுத்தவரையிலும் சென்ட்ரு கேஸு நம்ம மட்டன் தேய்க்கணும். மட்டன் தேய்க்கலைன்னா உங்களுக்கு சாத்தியம் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சென்ட்ரு கேஸில் நம்ம பேஸ்ட்டு மட்டும்தான் போடணும், அப்போ தான் இந்த லொடுக்கணும் இந்த விஷயம் இதெல்லாம் வராது உங்களுக்கு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரே மாதிரி கேப் இருக்கணும். ஒரே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் கேஜ் வச்சு உள்ளே விட்டிங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்க்கக்கூடிய ஒரு தகவல் Yamaha RX 100. ஸோ இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை போட்டு அழகாக துடைச்சிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பேஸ்ட்டை துடைச்சிடணும். ஸோ இந்த இடம்லாம் வந்து பூர்ணம் பூத்தா மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா அழகாக நீட்டாக பண்ணி க்ளீன் பண்ணிடணும். அது ஒரு முக்கிய தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம பேட்ரி போடக்கூடிய பேஸ்ட்டு அதாவது நம்ம பனி காலத்தில் உதரில் போடுவோம், அந்த இதுவை வந்து இந்த கிராங்க் ஷாஃப்டில் லைட்டாக தடவிடணும். தடவிட்டு இந்த ஆயில் சீலை அப்படி உள்ளே அடிச்சிங்கன்னா உள்ளே டைட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு Yamaha வந்து திடீர்னு கம்ப்ரெஸரே இல்லாத நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உதன்னு ஒதுப்பீங்க, ஷார்ட்டே ஆகாது. ஹெவி கம்ப்ரெஸர் இருக்கும்போது இந்த ஆயில் சீல் பிடிக்கும், வண்டி ஷார்ட்டே ஆகாது. நீங்கள் கார்பரேட்டரை பார்ப்பீங்க, கரண்ட் வரும், எல்லாம் வரும். ஆனால் என்ன ப்ராப்ளம், இந்த ஆயில் சீல் பிடிக்கும். ஏன்னா இது வந்து 2 ஸ்ட்ரோக், உங்களுக்கு ஆயில் வெளியே வர்றதே தெரியாது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டிங் டபுள் வரும்போது இந்த ஆயில் சீல் பிடிக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இதை லைட்டாக இந்த ஆயில் சீல் அடிக்கும்போது நம்ம பெயில் குழிக்க இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக இந்த ஓரம் அப்படி விட்டிங்கன்னா, இல்லைனா இதில் போய் ஒட்டிக்கும். அப்படி படுக்க வச்சு அதை பெயில் குழிக்கு லைட்டாக போட்டிங்கன்னா இந்த ஆயில் சீல் வெளியே பிடிக்கின்னு வராது. அதே மாதிரி இந்த இடம், இந்த ஸ்பாக்கெட்டு நெட்டு, இதுதான் ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த காலர் வந்து மெயினாக இந்த காலர் வந்து
தேஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் இந்த பக்கம் நம்ம நெட்டு போட்டு ஸ்பாக்கெட்டை போட்டு அதே காலரை மாற்றி 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 நீங்கள் போடுவீங்க. ஸோ இந்த காலர் வந்து இந்த காலரை புதுசாக போடணும். இது தேஞ்சு போச்சுன்னா இதில் ஸ்பாக்கெட்டு கட்டாயமாக உராயும். இது உராஞ்சிருக்கிற காரணம் அதனால தான். இந்த காலர் தேஞ்சு போச்சுன்னா இது உராயும். இதனால தான் அது என்ன ஆகுதுன்னா, இது தேஞ்சு போச்சுன்னா செயின் இங்கே போயிடும் கிட்ட. செயின் வந்து இந்த காலர் தேஞ்ச உடனே கிட்ட போயிடும். ரெண்டாவது இந்த நெட்டு நீங்கள் லூஸில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் பெட்ரூம் சுற்றி வச்சு டைட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்குன்னே நம்ம அருமையாக புல்லர் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்பாக்கெட்டை பிடிச்சி அந்த புல்லரில் டைட் பண்ணணும் ஸ்பாக்கெட்டில். அதுக்கு தான் இது. ஸோ இது எதுக்கு இந்த காடி எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இந்த ஸ்டெப்பு உள்ளே போகிறதுக்காக தான் இந்த காடி. இந்த நெட்டு பார்த்திங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே போய் ஏறும். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஏறும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இதுதான் இந்த ஸ்டெப்பு தெரியணும். நம்ம இந்த வாசரை போட்டு அதுக்கு தான் 4 பக்கம் மடிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இதுவானா கூட இன்னொன்று நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். 4 வாட்டி கட்டினா கூட 4 வாட்டி இந்த வாசரை யூஸ் பண்ணலாம். அப்படியே மடிச்சிக்கணும். அதுக்கு தான் இந்த வாசரு. ஜப்பான்காரன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவலும். Yamaha RX 100. ஸோ இப்போ எல்லாமே அலன் கீ போட்டு எல்லாத்துக்கும் த்ரெட்டு பேஸ்ட் போட்டுருங்க தயவுசெய்து. அதை போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி வாசரு நெட்டு லாக் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து RX 100 நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து இன்ஜின் ரெடி பண்ணும்போது இந்த நியூட்ரல் சுவிட்சை கையோடு மாற்றிடணும். ஏன் சொல்ல வரேன்னா, அது தேஞ்சு போயிருக்கோம். அதனால் இது விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த நியூட்ரல் சுவிட்சை மாற்றிடுங்க. இது உள்ள என்ன வரும்னா, ஸோ இங்கே கீழே இது ஒரு பைப்பர் வாசர் வரும். இவங்க அலுமினியம் வாசர் தான் இருக்குது. ஸோ பேக்கிங் கிட்டில் அது வரும். அது நான் நெக்ஸ்ட்டு அதை வீடியோவில் இன்னொரு இன்ஜின் அசம்பிளி பண்ண போகிறேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன வரும்னா, முதல்ல உள்ள பால்ஸு, அதாவது நீங்கள் நியூட்ரலாம் அப்படி பண்ண உடனே நியூட்ரலில் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி, அதாவது கில்லா மாதிரி இருக்கும். ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் வி ஷேப்பில். அந்த பால்ஸை உள்ளே போட்டுருங்க. அதுக்கு மேலே இதில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக க்ரீஸை தடவி ஸ்ப்ரிங்கை உள்ளே போட்டு இந்த நெட்டை நல்லா டைட் வச்சுருங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது எதுக்குன்னா கீர் எங்கேஜ் ஆகும். அதாவது கீர் வந்து நமக்கு சில்பாகாமல் இருக்கிறதுக்கு அந்த எங்கேஜ் ஆகிறதுக்காக அந்த ட்ரம்மு வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த ட்ரம். இது உள்ள இதுக்கு என்ன மாதிரி நம்ம போடணும் அப்படின்னா, இது எப்படி ஃப்ளாட்டாக வருது. RX 100 பார்த்திங்கன்னா பைப்பர் கட்டை மாதிரி பெருசாக வரும். அதனால் நம்ம அது தேவையில்லை. ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி பிளேட்டாக வருது 135 இது. அதை வாங்கி 3 ஸ்க்ரூ பேஸ்ட்டை போட்டு இந்த பேக்கிங்கை போட்டு இதை டைட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் இந்த RX 100 பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இதை உங்களுக்கு தெரியாது, இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கையை நீங்கள் அடிக்கடிக்கு பாலிஷ் பண்ணி மாட்டினீங்கன்னா சாத்தியம் ஆகாது. RX 100க்கு சாத்தியம் ஆகாது. இது வந்து நான் 100 சொந்தமாக நான் ஓனாக ரெடி பண்ணுறதுனால, RX 100 நான் ரெடி பண்ணுறதுனால நானே பற்ற வேலை எல்லாமே நானே பார்த்துறது. என்கிட்ட ரேட்டு கூட தான் இருக்கும், ஆனால் வேலை அருமையாக இருக்கும் RX 100. ஸோ இதை வந்து நிறைய பேர் முதல்ல கேட்டிருந்தாங்க, நான் எடுக்கிறதில்ல. ஸோ எனக்கு வந்து போஸ்ட் ஆஃப் நிறைய இருக்கிறதுனால இப்போ 100 நம்மக்கிட்ட கேட்கறதுனால நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்து நம்ம அருமையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதால தான் இந்த RX 100 நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நன்றி.